எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேர்களே, இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். என்ன சூப்பர் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவர் தான் ஏன் காரணம். எவ்வளோ குழப்பத்தில் இருந்தீங்க, எவ்வளோ பிரச்சனைகளில் இருந்தீங்க, எல்லாத்தையும் எப்படி சமாளிச்சிங்க? இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் களத்திராதிபதி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்களோட வாழ்க்கை துணை உங்களை அப்படியே தூக்கி விட்ருவாங்க. நீங்கள் இறங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை உங்களை அப்படியே உசுப்பேற்றி விட்டு வசதி விட்ருவாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட அஷ்டமராசியில் இருந்தார். மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு மனசில் ஒரு இதை கொடுத்தார். உங்களோட இந்த முயற்சிகளை செய்ப்பா, உனக்கு இது மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும், இதை வச்சு சின்ன பிரச்சனைகளை தீர்த்துக்கோ அப்படின்லாம் கொடுத்தார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இனிமேல் உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. எடுக்கிற காரியங்களில் இப்போ அற்புதமாக நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் நல்ல உழைக்கக்கூடிய ஆசாமிகள். உழைப்பு வீண் போகாது. இவ்வளோ நாளாக வீண் போச்சுன்னா என்ன, 10 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா ஒரு 3 ரூபா கிடச்சிது உண்மையா? இப்போ அதெல்லாம் மாறும். நீங்கள் 10 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா 10 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 10 ரூபாய்க்கு உண்டான உழைப்பு மேல் அதிகாரிகளுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை உங்களுக்கு செய்வார் தக்க நேரத்தில். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், கவலையே பட வேணாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிற பாக்கியம் கிடைக்கும். சரி, இந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்? வருமானம் வரும். வருமானம் எப்படி வரும்? ஒரு உழைப்பை கொடுப்பார்.
ஒரு ஒப்பந்தங்களை கொடுப்பார், ஒரு பொறுப்பை கொடுப்பார். அதை சிறப்பாக செய்வீங்க. வருமானம் வரும். வருமானம் வந்ததுனாலே ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். குழந்தைகள் அனுசரணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை அனுசரணையாக இருப்பார். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள். குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. குரு பகவானோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்கும். ஆனாலும் இந்த ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார், கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் கேது பகவான். இதெல்லாம் முயற்சியை பண்ணுப்பா, நான் இருக்கேன், உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஞானகாரகன் கொடுக்குறார். யோகக்காரகன் யோகத்தை கொடுக்குறார். இதுக்கெல்லாம் காரணம் முயற்சியை மேற்கொள்ளுங்க. மற்றபடி சனீஸ்வர பகவான் அருமை லாபஸ்தானத்தில் இருந்துருக்கார். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வரனை நீங்கள் சும்மா விடாதீங்க. புரியுதா? அஷ்டமராசியில் இருந்தார், கலத்திரஸ்தானத்தில் இருந்தார், சில கஷ்டங்களை கொடுத்தார். அப்புறம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு இதை கொடுத்தார். அப்புறம் முன்னேற்றமான பாதை இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது கொடுத்தார். அப்படி இருக்கிற சனீஸ்வர பகவானை நீங்கள் விட்டுடலாமா? நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவர் கொடுக்குற சலுகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. லாபத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானை விட்டுறாதீங்க. உங்களோட முயற்சிகளை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆக இந்த சுக்கிர பகவான் இந்த 25 நாட்கள் தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு பல விதங்களிலும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.